12 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்படும் பாதாள அறை. ஆமா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பகோணத்துல அத்திவரதர் சிலைய பக்தர்கள் தரிசிக்க அந்த சிலை வைக்கப்பட்டுள்ள கோயில் நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்து வருது. அதை பத்திய முழு தகவலை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அத்தி மரத்துல ஏன் சிலைகளை செய்யறாங்க, அத்தி மரத்தோட சிறப்புகள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பல தகவல்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இணைஞ்சிருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன். வாங்க காணொளிக்குள்ள செல்லலாம். தமிழகத்துல காஞ்சிபுரம், கும்பகோணம் பகுதிகளில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில்கள்ல அத்திவரதர் சிலை இருக்கு. இதுல காஞ்சிபுரத்துல 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதர் சிலை பக்தர்களோட தரிசனத்துக்கு வைக்கப்படும். மொத்தம் 48 நாட்கள் பக்தர்கள் சிலைய நேர்ல கண்டு வழிபட முடியும். அதே போல நிகழ்வுதான் தஞ்சாவூர் மாவட்ட கும்பகோணத்துல உள்ள வரதராஜர் பெருமாள் கோவிலையும் நடைபெறுவது வழக்கம். அந்த கோவிலின் பாதாள அறையில அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பாதாள அறையில இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 10 நாட்களுக்கு அந்த சிலைகளை பக்தர்கள் நேர்ல கண்டு வழிபடலாம். அந்த வகையில இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதியில இருந்து 10 நாட்களுக்கு அத்திவரதர் சிலைய பக்தர்கள் வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு 2013ஆம் ஆண்டு அத்திவரதர் சிலை பாதாள அறையில இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு பக்தர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுச்சு. கடந்த 1915ஆம் ஆண்டு வரை வரதராஜா பெருமாள் கோவில்ல வைக்கப்பட்டிருந்த அந்த சிலைய பக்தர்கள் எந்தவித தடையும் இன்றி வழிபட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி சில காரணங்களால அந்த சிலை பாதாள அறையில இருந்து வெளியே கொண்டு வரப்படவே இல்லையா. 98 வருடங்களுக்கு பிறகுதான் அத்திவரதர் சிலை மீண்டும் பக்தர்களோட தரிசனத்துக்காக 2013ஆம் ஆண்டு தரிசிக்க வைக்கப்பட்டுச்சு. கடந்த முறை அத்திவரதர் சிலையை தரிசிக்க கட்டுக்கடங்காத பக்தர் கூட்டம் கூடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறையும் அதிகமான பக்தர்கள் தரிசிக்க வருவாங்க அப்படின்னு நிர்வாகம் நம்புது. அத்திவரதரை போலவே அத்தி மரமும் வரம் தரும் மரம்தான். காரணம், மும்மூர்த்திகளின் அம்சமான தத்தாத்திரேயரோட அம்சமாக அத்திமரதம் கருதப்படுது. அத்தி 6வது கிரகமான சுக்கிரனோட அம்சமாகவும் கருதப்படுது. அசுரகுரு சுக்ராச்சாரியர் அத்திமரமாக மறுபிரிவு எடுத்ததாக சதுர்மாசிய மகாத்மியத்துல கூறப்படுது. அத்திமரம் மிகவும் வலிமையான மரம். சுக்கிரனுடைய செயல்பாடு வித்தியாசமானது. அதாவது சுக்ராச்சாரியார் நேரடியாக யாரிடையும் மோத மாட்டாரு, மறைந்து நின்னுதான் தாக்கக்கூடியவர் சுக்ராச்சாரியர். அதே போல இந்த அத்தி மரத்தை குறித்து கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படின்னு பழமொழி உண்டு. அதாவது காய்ப்பது மட்டும்தான் தெரியும், பூப்பதை யாராலும் பார்க்க முடியாது. அதனாலதான் சுக்கிரனுடைய அம்சமாக இந்த அத்திமரம் விளங்குது. கணவன் மனைவி இடையே சண்டை, சச்சரவு, சிக்கல்கள் இருப்பவங்க, சுக்கிரன் நீச்சமாக பகையாக இருப்பவங்க, ஜாதகத்துல சுக்கிரன் கேடு பலனால அவதிப்படுறவங்க நடைமுறை பரிகாரமா வீட்டுல ஒரு அத்தி மரத்தை நட்டு வளர்க்கலாம். இதனால சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்துல இணக்கமான சூழல் உருவாகும் அப்படின்றது நம்பிக்கை. அத்தி மரத்துல உண்டாகக்கூடிய வைப்ரேஷன் கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை கொடுக்குமா. அத்தி மரத்துல இருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்விக குணமுடையவது. மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபு கிழித்து கொன்று வதம் செய்த பின்னாடி அத்தி மரப்பட்டையில நகங்களை பதித்து சுத்தப்படுத்தி கொண்டாராம். அத்தி மரமானது வலிமையானது, சிலை வடிக்க ஏற்ற மரம் அத்தி மரம். அத்திக்கு நல்ல அதிர்வலைகள் உண்டு. எனவே அத்தி மர பலகையில உட்கார்ந்து தவம் செய்தா இல்ல தியானம் செய்தா பூமியினுடைய புவியீர்ப்பு விசை நம்ம அதிகம் தாக்காம எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். திருவொற்றியூர், திருக்கானாட்டு முள்ளூர் ஆகிய திருக்கோவில்கள்ல 2வது தலவிருச்சமா அத்திமரம் வணங்கப்படுது. அத்திவரதரை போலவே உடுப்பி கிருஷ்ணர் சிலை அத்திமரத்துல செய்யப்பட்டதுதான். வானமுட்டி பெருமாள் ஆலயம், அதாவது கோடிஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறை அருகே இருக்க சுமார் 5 கிலோமீட்டர்ல இருக்க கோழிக்குத்தி அப்படின்ற ஒரு சிறு கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தோட மூலவர் அத்தி மரத்தை கொண்டு சிலையாக வடிக்கப்பட்டவர்.
பெருமாள் விஸ்வரூபமாக இருந்ததால வானமுட்டி பெருமாள் அப்படின்னு இவருக்கு பெயர் சூட்டினாங்க. திருமலையில தல தீர்த்தமாகிய குளத்திலும் அத்திவரதர் எழுந்தருளி இருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டம் தேவி படவேடு மகாமாயா ரேணுகாம்பாள் அம்மன் முழு உருவச்சிலை அத்திமரத்தால ஆனது. புதுச்சேரியில சுமார் 200 ஆண்டுக்கு பழமையான ராமானுஜர் பஜன மடத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேத அனந்த ரங்கநாதர் சன்னதி இருக்கு. ஆதிசேஷன் மீது அனந்த சயன கோலத்துல 6 அடி நீளத்துல அத்திமரத்துல அனந்த ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தராரு. புதுச்சேரியில இருக்க வீராம்பட்டினம் அப்படின்ற மீனவ கிராமத்துல கடலில மிதந்து வந்த அத்திமரத்தை செங்கேணி அம்மன் சிலையாக வடித்து வழிபடுறாங்க. இந்த ஊர்ல ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா பிரெஞ்சு காலத்துல இருந்து மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாகும். வேலூரை அடுத்த பொன்னை விநாயகபுரத்துல நவகிரகங்களுக்கு 9 வகையான கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. இது ஸ்ரீ நவகிரக கோட்டை ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கு சுக்கிரகனை வணங்குவதற்காக அத்திமரமும் நடப்பட்டிருக்கு. அசுரகுரு சுக்கராச்சாரியர் அத்திமரமாக மறுபிறவி எடுத்ததாக சதுர்மாசிய மகாத்மியத்துல கூறப்பட்டிருக்கதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 12 வருடங்களுக்கு கழிச்சு வெளிவரக்கூடிய இந்த அத்திவரதரை தரிசிச்சு நாமும் வாழ்வில பல வளங்களையும் செல்வங்களையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவில இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.